ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில ஆப்ஸில் நீங்கள் போய் பணம் சம்பாதிக்கலாம், சில ஆப்ஸில் சில பதில் சொன்னால் பணம் சம்பாதிக்கலாம், சில ஆப்ஸில் போனால் லோன் தருவாங்க, இன்ஸ்டன்ட் லோன் 5,000 10,000 அந்த மாதிரி. அந்த மாதிரி ஆப்ஸ் அண்ட் அதனால் அதை ஆப்ஸ் மற்றும் அதை சுற்றி வரக்கூடிய சில பிரச்சனைகள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இது எனக்கு நடந்த கதை. ஸோ எனக்கு ஒரு சமயத்தில் வேலை இல்லை. ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரகிளிங். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஆப்ஸ் மூலயமா எப்படி சொல்கிறது, சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிபோல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு. நான் அதில் சைன்இன் பண்ணி நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ சைன்இன் பண்ணி உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அது ஃபஸ்ட்டு என்னை ரொம்ப ஜென்ரலைஸ்ட் கொஸ்டின் தான் கேட்டுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஜென்ரலைஸ்ட் கொஸ்டின் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. அது ஓகே ஃபைன், அது ஜெனரலைஸ் கொஸ்டினாக இருக்கிறதுனால நம்மளை பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் சும்மா விட்டுட்டேன். பட் த திங் வாஸ், அடுத்தடுத்து ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு போகும்போது, அது ஃபஸ்ட்டு நான் எந்த கண்ட்ரியில் இருக்கேன், என் கண்ட்ரியை பற்றி சில கொஸ்டின்ஸ், அதுக்கு ஒரு 40 ரூபா. அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டேட்டில் இருக்கேன், அதை பற்றி சில கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சிட்டியில் இருக்கேன், அதுக்கப்புறம் அதை பற்றி சில கொஸ்டின்ஸ். ஈச் போல்ஸுக்கும் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப பர்சனலைஸ்ட் கொஸ்டின். நான் என்ன ஏரியாவில் இருக்கேன், என் பின்கோடு என்ன, நான் என்ன பண்ணுறேன், அதை பற்றி ரொம்ப பர்சனலைஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்க. என் ஃபேமிலியில் எத்தனை பேர், எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், ரொம்ப பர்சனலைஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் எனக்கு என்ன தெரிய வருது, என் அறிவுக்கட்ட மூளைக்கு என்ன இட்டுச்சு அப்படின்னா, என்னை பற்றி இன்ஃபர்மேஷனை வாங்கி, ரொம்ப பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷனை வாங்கி அவன் வேறு சில கன்சியூமர் ப்ராடக்ட், கன்சியூமர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்விக்கி, சொமேட்டோ, கூகுள் சர்வீஸ் பேஸ்ட் ஆப்ஸுக்கு அவன் விற்கிறான் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஃபேஸ்புக்காலேயோ இல்லை ட்விட்டர், அதாவது எக்ஸாலேயோ ரொம்ப அக்யூரேட்டாக உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை க்ளீன் பண்ணி விற்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக நீங்களே இன்ஃபர்மேஷன் தரும்போது, ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தரும்போது அதை அவன் அதிக ப்ரைஸுக்கு விற்கலாம். ஸோ உங்களுக்கு 30-40 ரூபா கொடுத்துட்டு அவன் பெரிய அமௌண்ட்டை அமுக்கிறான் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஆப்ஸ் கிட்ட நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஆப்ஸ்னால இன்க்ரீஸிங்லி உங்கள் ஃபோன்ஸுக்கு அடிக்கடி லோன் வேணுமா, இல்லை உங்களுக்கு இந்த ஆப் மூலயமா பணம் வேணுமா, இல்லை இந்த ஆஃபர் வந்திருக்கு, டைரெக்டாக ஃபோன் கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் அதுக்கப்புறம் அந்த இதை அழிச்சிட்டேன். லைக் அந்த ஆப்பை என் ஃபோன்லேருந்து அழிச்சிட்டேன். அந்த என் நம்பரையும் நான் இதனால் ஒரு தடவை மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ எனக்கு இப்படி நான் இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்களாம் எப்படின்னா, ஆன்லைனில் இந்த இன்ஸ்டன்ட் லோன் வாங்குறதுக்கு இது அப்பப்போ ஒரு ஆப் ரொம்ப பாப்புலராக இருக்கும். அது இந்த கண்டினியூட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே அவங்க மாடர்னைஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஆப் வடிவில் செய்கிறாங்க. அதுக்கு அவங்க எதுவுமே ஆசெட்லாம் வைக்கலையா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபோனில் இருக்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அடக வைக்கக்கூடிய ஆசெட், அந்த காசுக்கு பதிலாக
அதை நீங்கள் அந்த காசை நீங்கள் ஒழுங்காக கட்டலை அப்படின்னா உங்கள் இன்ஃபர்மேஷனை வெளியில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த உங்களோட எக்ஸ்பிளைட் ஃபோட்டோஸை கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் அந்த ஆப்குள்ளே போகிறீங்க. சட்ட ரீதியாகவும் உங்களால் இப்போதைக்கு அவனை எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் ஆப்ஸை அவங்க பில்ட் பண்ணி விடுறாங்க. நம்மளாம் அக்ரி ஓகே அப்படின்னு கொடுத்து போகிறோம் இல்லையா, அது நம்மலாம் கரெக்டாக படித்து பார்த்து போகணும் அப்படின்னு சொல்ல வரேன். அந்த மாதிரி போனாலே நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸுக்கு யூ வாண்ட் ஃபால் ப்ரே டு திஸ் கைண்ட் ஆஃப் மினிப்புலேஷன். அவங்கவுங்களோட இன்ஃபர்மேஷன் அவங்கவுங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்லி அதை காசாக மாற்றுறது ரொம்ப தப்பாக படுது இல்லையா. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபைன் பிரிண்ட் இல்லைன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஆனால் நிறைய பேர் அதை ரீட் பண்ணுறதில்ல. ஸோ அவங்க நீங்கள் கேம் விளையாடும் போதும் அப்படி தான் உங்களோட ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ணப்படும் அப்படிங்கிறத அவன் ஃபைன் பிரிண்ட்லேயோ இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் போட்டிருப்பான். ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஸ்க்குள்ளே சைன்இன் பண்ணுறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுச்சு. நான் சொல்கிற வழி ரொம்ப டிடிஎஸான வழி தான். ஆனால் இவ்வளோ டிடிஎஸாக நம்ம கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம தலையில் அவனுங்க மிளகா அரைச்சி சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.